சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியாகி அதாவது காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான மீன ராசியிலிருந்து அவருடைய சொந்த வீடான காலபுருஷன் தத்துவப்படி முதல் ராசிக்கு மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சியாகி அவருடைய பயண காலங்கள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 45 நாட்கள். அந்த 45 நாட்கள்ல இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 1/6/2024 சனிக்கிழமை இந்த செவ்வாய் பயிற்சியானது. செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா மேச வீடான காலபுருஷ தத்துவப்படி முதல் வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் ரிஷப வீட்டில் இருக்கு, 2ஆம் வீட்டில். கேது பகவான் அவருடைய 6ஆம் இடமான கன்னி வீட்டில் இருக்காரு. சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு. ராகு மற்றும் மீனத்தில் இருக்கு. இந்த 12 ராசிக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சலையும் தைரியம், வீரியம் இதெல்லாம் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தம்பி குடையான் படைக்கஞ்சான் சொல்றோம்ல, தம்பி என்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா இவரின் பலம் அமைந்தால் மட்டுமே, ஒரு சாதகமான ஒரு பலம் அமைஞ்சால்தான் சொந்தமா சுயமா ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்க முடியும். அப்போ இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, மேச ராசி அப்படின்னாலே ஒரு பவர் உண்டு. இந்த பவர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலபுருஷனின் தத்துவப்படி முதல் ராசியான செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் பலாக்கிரமசாலி, ஒரு பலம் பொருந்திய கிரகம். சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுவார். வீரதீர செயல்கள், விபத்தான காரியங்கள், ஆபத்தான காரியங்கள், பெரிய பெரிய கண்டம், மனிதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரத்த காயங்கள், எதிரிகள், விதவை, இதெல்லாம் செவ்வாயுடைய காரகம் தான். ஒரு செவ்வாய் எந்த போர்க்களம், வெடிபொருட்கள், ஆபத்தான நெருப்பு, உடலில் இரத்த ஓட்டம், உஷ்ணம், இது எல்லாமே செவ்வாயுடைய காரகம். அம்மை நோய் போடுறது, கொப்புளங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல வரக்கூடிய விஷயங்கள், பெரிய பேராசை, அதிக காம உணர்வுகள், திருட்டு குணம், தீய எண்ணங்கள் போன்றவை பலவற்றிற்கும் செவ்வாயே காரகர். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த 12 ராசிகள்ல ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு. இந்த வலிமையில நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பயிற்சி பார்த்தோம். இந்த சுக்கிர பயிற்சியில ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, கெட்டு போயிருக்கா, எப்படி இருக்காருங்கிறத வச்சுதான் ஒரு மனைவி எந்த ஒரு நிலையில அமைவாக, அவருடைய சுபாவம் என்ன, குணம் என்ன, இதெல்லாம் அறிய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சுக்கிர பயிற்சியில சொன்னோம். அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் எந்த நிலையில அமையுது அப்படிங்கிறத வச்சுதான் வரக்கூடிய கணவன் நல்லவனா கெட்டவனா, அவனுடைய சுபாவம் என்ன, குணம் என்ன, அவனுடைய உடல் திறமை என்ன, இதெல்லாம் சோதிக்கக்கூடிய விஷயம் செவ்வாயை வச்சுதான். அப்போ ஒவ்வொரு வகையான கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வகையான தன்மை உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா மேலும் மனை, வீடு போன்ற இதெல்லாமே செவ்வாயுடைய காரகம் தான். அவர் அதை விட பெரிய விஷயம் இராணுவம், காவல்துறை, பாதுகாப்பு படை வீரர்கள் செவ்வாயே காரகர். இந்த ஒரு வீர தீர செயல்கள் எல்லாமே பாருங்க, போலீஸு, இராணுவம், இது எல்லாமே செவ்வாய் தான் காரகர் ஆவார். மருத்துவமனையில பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் தேவை.
இதுலயும் குறிப்பா அறுவை சிகிச்சை டாக்டர் அப்படி வர்றாரு பாருங்க, அந்த அறுவை சிகிச்சை டாக்டருக்கு செவ்வாயுடைய தொடர்பு வேணும். செவ்வாயுடைய தொடர்பு இருந்தா தான் அவர் அறுவை சிகிச்சை டாக்டராகவே ஆக முடியும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செவ்வாயுடன் இணையும் கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுத்தத்தை சந்திக்கும். யுத்த கிரகங்கள் அதாவது ஈடுபடும். இந்த நிலைக்கு தள்ளப்படும் தோற்றவை தமது சுய பலனை இழக்கும். எந்த கிரகங்கள், 2 கிரகம் இருக்குன்னா இப்ப ராகு செவ்வாய் ரெண்டுமே வந்து யுத்தக்காரகன், ரெண்டும் வந்து சண்டை போடுது அப்படின்னா எந்த கிரகம் அதிக டிகிரி வாங்குதோ அந்த கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிடும். அதிக கம்மியான டிகிரி வாங்குறது தோத்துரும். அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தோற்ற கிரகம் அதனுடைய சுய பலனை இழக்கும். அப்ப அந்த கிரகத்தினுடைய வேலையவும் யாரு செய்வா? எந்த கிரகம் ஜெயிக்குதோ அந்த கிரகம் தான் அதனுடைய வேலையவும் செய்யும். சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயும் சனியும் கூடி நிற்க அல்லது சேர்ந்து பார்க்கும் பாவகங்கள் பலம் இழக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் சனி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், சனி செவ்வாய் சேர்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பஞ்சனை தோஷம்னு சொல்லுவோம். இந்த பஞ்சனை தோஷமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு கூடி நின்னாலும் சரி, அந்த ஒரு பாவகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பலம் இழக்கும். கூடி நின்று பார்க்கக்கூடிய இடம் அந்த பார்வையை பலம் இழக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பலம் இழக்குதோ, இவர்கள் சேர்ந்து சஞ்சரிக்கும் போதோ பார்க்கும் போதோ பூமியில் பிரளயங்கள், நிலநடுக்கங்கள், சுனாமி, கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. இந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொள்ளை இந்த சுனாமி வர்றது இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஒரு விஷயங்கள் இதுலதான் நடக்கும். அப்ப அந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. செவ்வாயின் பலம் விபரீதமாக அமைய பெற்றால், அந்த ஒரு செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு நல்ல நிலையில இருக்கு, கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, விபரீதமாக அமைய பெற்றால் அவர் வந்து ஒரு உயிரை கூட ஒரு துச்சமாக மதிக்க மாட்டார். கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், ஒரு உயிரை பட்டான்னு வெட்டி போடுறேன் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுவும் செவ்வாய் காரகமே. செவ்வாய் அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் எப்படிப்பட்ட கிரகம், எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன். நான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2, 4, 7, 8, 12 இருந்தால், அதனால் இதை வந்து தன் ஜென்மம் மற்றும் லக்கணத்தில் இருந்து, ஜென்ம ராசியில இருந்து லக்கணத்துல இருந்து 2, 4, 7, 8, 12 இருந்தா அது வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். ஆனா அது இருக்கக்கூடிய இடம் பார்க்கணும், பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கணும், இல்ல வேற ஏதாவது அதுல கரெக்டான ஒரு சூழ்நிலை பார்க்காம தோஷம்னு சொல்லிட முடியாது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது செவ்வாய் தோஷமா இருந்தாலுமே சுப கிரகங்கள் அதை பார்க்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அது செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதே வந்து ஒரு மனிதனுக்கு செவ்வாய் வந்து சாதகமாக அமைய பெற்றால் நல்ல நிலம், சொத்து சுகங்கள், இட சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பா அமையும். சுயமா வீடு கட்டி ஆடம்பரமான ஒரு மனை, வண்டி, வாகனங்கள் எல்லாமே அதுலயும் அமைய வாய்ப்பு உண்டு. அப்ப செவ்வாய் கிரகம் எந்த அளவுக்கு ஒரு வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். இப்ப இதுல செவ்வாய் மேசராசியில இருந்து அவருடைய பார்வை என்பது 7ஆம் பார்வை மட்டும்தான். 7ஆம் பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பார்வையாகவும் பார்ப்பாரு, 4, 7, 8 இது பார்ப்பாரு. இந்த பார்வை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் என்பது வந்து ஒரு உடல் வலிமைக்காரகனா இருந்தாலும் அவருடைய சொந்த வீட்டுல இருக்கார். அப்ப சொந்த வீடு என்பது வந்து அவர் ஒரு மனிதன் வந்து வெளியில போயிட்டு தங்கி நம்ம இருக்கிறதுக்கும் சொந்த வீட்டுல தங்கி இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும். அப்ப சொந்த வீட்டுல இருந்தா எதை வேணாலும் சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சுக்கிரன், புதன், குரு இந்த மாதிரி கிரகங்கள் அமையும் போது 2ஆம் இடம் நல்ல சாதகமா இருக்கு. 2ஆம் இடம் வந்து தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், படிப்பு, அடிப்படை கல்வி, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் தான். அப்ப இந்த 2ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது சூரியன், சுக்கிரன், புதன், குரு, அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்ற கிரகம் சூரியன், சுக்கிரன், புதனுக்கு மட்டும் 7ஆம் பார்வை மட்டும். இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 3 பார்வைகள். அந்த 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு.
6ஆம் இடத்தை 5ஆம் பார்வை குரு பகவான் 5 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் ஸ்தானம். இதுவரை யாருக்கும் குழந்தை பேர் இல்லாம நீண்ட நாள் இருக்காங்க அப்படின்னா இந்த வருஷத்துல கண்டிப்பாக குழந்தை பேரு உருவாயிரும். அவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பாக்குறதுனால நோய் நொடி எதிரி கடன் வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கும். இருந்தாலும் அவருடைய குருவினுடைய பார்வை சூரியனோடு சேர்ந்து பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனாவும் பார்க்கிறாரு, புதனாவும் பார்க்கிறாரு, குருவாவும் பார்க்கும் பொழுது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்கக்கூடிய பாவகங்கள் பலம் பெறும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8 அப்படிங்கிறது நமக்கு வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள இடங்கள். உங்களுக்கு ஏதேனும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஒரு சாதகமான சூழ்நிலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து வந்து உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. தொழில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய தொழில்கள்ல வந்து இதுவரை முன்னேற்றங்கள் இல்லாம இருக்கு அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மேசராசிக்கு. இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா தட்டு தடுமாறி நின்று அவமானங்கள், கெட்ட பெயர்கள், பண விரயங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு, அதாவது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா இருந்துச்சு. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் உங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 5ஆம் இடத்தை வந்து 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பாக்குறாருல்ல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து காதல் திருமணங்கள் கைகூடும். அதையும் நம்ம சொல்லிடணும். காதல் 5 அப்படிங்கிறது ஆழ்மன எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இடமாவும் உண்டு. காதல் திருமணங்கள் கைகூடும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 8ஆம் இடம் 10ஆம் இடம் பாக்குறாரு. உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடம், இது ரொம்ப பெரிய விஷயம். லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துல இருக்கார். ஆட்சி பலத்துல இருந்தாலும் அடுத்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட அவர் வந்து வக்ரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் பக்கம் அவர் வக்ர சூழ்நிலையில தான் இருப்பார். 11ஆம் இடம் வக்ரம் ஆச்சு அப்படின்னா மூத்த சகோதரம், இளைய தாரம், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகும். சண்டை சச்சரவுகள் இருக்கும். கொஞ்சம் ஒரு பலம்ங்கிறது பலவீனமாகும். பேச்சுவார்த்தைகள், நிதானமான பேச்சுவார்த்தைகள் தேவைப்படும். அப்போ இந்த மேசராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சியானது ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் என்பது 4 பாதங்கள். கேது உடைய நட்சத்திரம். கேது பகவான் உங்களுக்காக 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது மறையக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நல்லதை செய்யும். பலமாகும். பலவீனமாகாம ஒரு நன்மையான காரியங்கள் செய்ய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மேச ராசியை பொறுத்தவரை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஆன்மீக சிந்தனைகள் கண்டிப்பா அதிகரிக்கும். வாயில வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு நல்ல ஆன்மீகமான வார்த்தைகள் வரும். சாமி நல்லா கும்பிடுவாங்க. படிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளியூர், வெளிப்பயணங்கள், வெளிநாடு இந்த மாதிரி போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை உருவாக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில்ல ஆன்மீக சிந்தனைகள், கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, படிப்பு விஷயங்கள், வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும். அப்போ இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும். இந்த தொழில் 10ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பாதிப்புகளே இருந்தாலும் அது நன்மையாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அந்த வாய்ப்புகள் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையாவே இருக்கு. பயப்பட வேண்டாம். பரணி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்காக 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அவர் வந்து குருவோட சேர்ந்து இருக்காரு. அப்ப அவர் பார்க்கக்கூடிய பாவகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா
குருவோட சேர்ந்து பார்க்கும் பொழுது சூரியனா செயல்படுவாரு, சுக்கிரனா செயல்படுவாரு, புதனா செயல்படுவாரு, குருவாவும் செயல்படுவார். அப்ப இத்தனை கிரகங்கள் சேர்ந்து பார்க்கும் பொழுது அந்த பாவகம் ஏதேனும் பலம் இழக்குமா? இழக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அப்ப இந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. சுகபோகம்னா ஆடம்பரமான வீடு, மனை, வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் வந்து உங்களுக்காக 5ஆம் வீட்டு அதிபதி. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல அவர் வந்து பெயர்ச்சியாகி அந்த 2ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய ஒரு காகமா உள்ளது. இதுலயும் இந்த 2ஆம் இடம் என்பது ஆட்சி பலத்திலோடு சேர்ந்து, அதாவது தேவகுருவான் முற்றிலும் சுபக்கிரகமான தேவகுருவான குரு பகவானும் அசுர குருவான சுக்கிர பகவானும் சேர்ந்து ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது அந்த பாவகம் மிக சிறப்பாக நல்லதை நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் பயிற்சி மிக மிக ஒரு 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமா இருந்தாலும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த 45 நாள்ல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டு. எந்த கிரகமா இருந்தாலும், அதாவது மாதக்கோள்கள் எதுவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான், இந்த கிரகங்கள் எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குதோ அதை அப்படியே பிரம்மாண்டமா அள்ளி கொடுத்துரும் இந்த மாதக்கோள்கள். அப்ப இதை பொறுத்தளவுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரங்களுமே நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.